நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் விளையாண்டிருந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியால் தற்போது டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்ம இந்திய அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் 9 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த 9 அணிகளில் 5 அணிகள் கண்டிப்பாக தற்போது ஃபைனலுக்கு போக முடியாமல் வெளியேற நிலைமை நம்ம இந்திய அணியின் வெற்றியால் தற்போது உருவாகியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருந்தப்போ கூட பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இந்தியா 5வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்திய அணியை வீழ்த்தின இங்கிலாந்து அணி அவங்களோ வெற்றி பெற்றிருந்தும் 8வது இடத்துல தான் இங்கிலாந்து அணி அவங்களால இருக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தற்போது இங்கிலாந்து அணி நம்ம இந்திய அணிக்கு எதிராக அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது. தற்போது அதே 8வது இடத்துலயே இங்கிலாந்து அணி அவங்க நிரந்தரமா இருக்கும்படி ஆயிருக்கு. அதே போல இந்த வெற்றியால நம்ம இந்திய அணி தற்போது இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 50க்கும் அதிகமான அதாவது 52% வின்னிங் பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இதனால புள்ளி பட்டியலில் 2வது இடத்துக்கு நம்ம இந்தியா ராக்கெட் போல முன்னேறி இருக்காங்க. ஸோ அதே போல நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றி கண்டிப்பா இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்க 9 அணிகளுக்கும் முக்கியமாக கீழே இருக்கிற 5 அணிகளுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. முக்கியமா பாகிஸ்தான் அவங்க தற்போது 5வது 6வது இடத்துல இருக்கிறாங்க. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் 7வது இடத்துலையும் 8வது இடத்துல இங்கிலாந்து 9வது இடத்துல ஸ்ரீலங்கா இந்த மிகப்பெரிய அணிகள் கடைசி 4 இடத்துல இருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா பங்களாதேஷ் அணி அவங்க 5வது இடத்துல 50% வின்னிங் பர்சன்டேஜோட இருந்தாலும் அவங்களும் கண்டிப்பா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ள நுழையிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அந்த வகையில் 1வது இடத்துல தற்போது ஆஸ்திரேலியா, 2வது இடத்துல நம்ம இந்தியா, 3வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா, 4வது இடத்துல நியூசிலாந்து. இந்த 4 அணிகளில் இருந்து யாராவது 2 அணிகள் தான் கண்டிப்பாக தற்போது இந்த ஆண்டின் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ள செல்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக இந்த நிலைமை நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றியால் புள்ளிப்பட்டியலில் இந்த மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு டாப் 4ல் இருக்கிற இந்த 4 அணிகளில் யாராவது 2 பேர் நிச்சயமாக ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த வருடமாவது நம்ம இந்தியா மீண்டும் ஃபைனலுக்கு சென்று கப்பை கையில் வாங்குவாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.